ஆஹ் இல்லடா, என்னன்னா உனக்கு எவ்வளவு பில்லு வந்துச்சு, எவ்வளவு யூனிட் வந்து செலவு பண்ண, இதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு வந்து பில்லு கட்டின, எவ்வளவு யூனிட் செலவு பண்ண, இதை போட்டுட்டு தான் நீ பேசணும். அது என்ன குட்டா போக்குல வந்துட்டு வந்து எல்லாருக்கும் கம்மி, எல்லாருக்கும் அதிகமா வருது, எல்லாருக்கும் கம்மியா வருதுன்னா அதிகமா வருதுன்னா உன் வீட்டை தட்டி சொன்னாங்களா எங்களுக்கு அதிகமா வருது, இல்ல எங்களுக்கு கம்மியா வருது, யாராவது உன் வீட்டை தட்டி சொன்னாங்களா? இதான் நீயா வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம். ஆனஸ்ட் என்ன பண்ணனா, உண்மையிலே இபி ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடணும். இந்த பாருமா உனக்கு இதான் கணக்கு வந்திருக்குது, இப்ப எதுக்கு நீ பொய்யா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சும்மா இது மாதிரி ஒரு 2 பேர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா வந்து இதுவாகிட்டு போகும். எனக்கு ஒரு தோன்றது என்னன்னா, வேணும்னே கரண்ட் பில் அதிகமா வரணும்னு இந்த டிஎம்கே காரணம் அதிகமா கிரியேட் பண்ணிட்டு பில் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒண்ணு பண்றானுங்கன்னு தோணுது எனக்கு. சார் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அதிகமா வந்திருக்கு? இங்க இருக்கிறவனு கூட நீ பக்கத்து வீட்டுக்காரனை கூட போய் கேளு, உன் பக்கத்து வீட்டுக்காரனே எடுத்துக்கோ, அதான் அவன் எந்த கட்சி வேணா இருக்கு. அதெல்லாம் கரெக்டா தான்டா வருது. நீ டிஎல்லே பார்த்தாலே தெரியும்டா. கன்சியூமர் நம்பர் ஷேர் பண்ணி டீடைல் ஷேர் பண்ணுன்னு ஒருத்தன் கேட்கறான். அதெல்லாம் ஷேர் பண்ணா அதெல்லாம் பிரைவேட், அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ன்றான். அப்ப என்ன இதுக்கு இதை மட்டும் சொல்றான், இதை மட்டும் சொல்றான். ஆனா கரண்ட் பில் அதிகமா வருது, ஆனா கன்சியூமர் நம்பர் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு புரியல. இல்லடா, இப்ப எங்க அப்பா, நான் வந்து இந்தியால இல்ல, நான் எங்க அப்பா கிட்ட கேட்கும் போது எங்க அப்பா வந்து 16,000 ரூபாய் பில்லு கட்டினாரு. எங்க வீட்டுல வந்து 4 ஏசி இருக்குது, 4 ஏசி போட்டா வேற என்னடா வரும்? ஆமா அதான் கேக்குறேன். ஏசி போட்டவங்களுக்கு அப்படிதான் பில் ஏறும். ஏசி இல்லன்னா இந்த என்னடா சிங்கம் சூரிய மாதிரி பேச வைக்கிறீங்க நீங்க? ஏசி போடாததான் ஏசி இல்ல இப்ப இருக்கிற நான் இப்ப எல்லா ஏசியும் போட்டுருவேன்னா எல்லாத்துலயும் உட்காந்து இப்ப நான் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும், ஆனா எனக்கு பில் 500 ரூபாய் வரணும். எப்படா வரும்? என்னடா பேசுறீங்க? இதுதான் சாக்குன்னு சோலார் இவங்க தலையில திணிச்சிட வேண்டியதுதான். அது ஒரு பிளான் போயிட்டு இருக்குல்ல. அவ்வளவுதான். எனக்கு 2 ஃபேனை வந்து சொருவி 2 வயரை கனெக்ட் பண்ணி எப்படி ஃபேன் செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு வேற வந்து நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் மேல வேற வந்து அவர் 40,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கிட்டாருன்னு ஒரு தூக்கிட்டு வந்தா. நீங்க பைத்தியார பயலுக்கு அதை பத்திக்கல யாராவது? 40,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினது இல்லாம கம்ப்ளைண்ட் ஆஃப் பண்றானுங்க. அசிங்கமா வருதுடா டேய். இப்ப 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிச்சைக்காரன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் வச்சிருக்கான். 3 கோடி ரூபாய் வாட்ச் மரும்புள்ள கிட்ட இருக்குது. அதெல்லாம் பத்தி பேசுறா. 3 கோடி ரூபாய் இல்ல தலைவன், 30 கோடி ரூபாய்க்கு வந்து லிமிடெட் எடிஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. உலகத்திலே வந்து 30 பீஸ் தான் அந்த வாட்ச் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. 40,000 ரூபாய்க்கு வாட்ச் ஆகு. ஏன்னா இங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்களே அதுக்கெல்லாம் வாட்ச் வச்சிருப்பாங்கடா அந்த வேலைக்கெல்லாம். கண்டிப்பா எவனும் இருப்பானுங்களா? கண்டிப்பா இருப்பான். எல்லாத்துலயும் எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப என்ன கலைஞர் தாத்தா வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு வாட்ச் கட்ட முடியாத அளவுக்கு கூட அவங்களை அழைச்சு வச்சிருக்கிறாரு. அது அவா கட்டலாம், நம்ம கட்டினாதான் தப்பு. அவ குடும்பம் மட்டும் கட்டிக்கணும்ல. ஆமா ஆமா. எங்க பாரு, எங்க ஊருக்கெல்லாம் எங்க டாடிக்கெல்லாம் வந்து இதுவே பார்க்க தெரியாது, டைமே பார்க்க தெரியாது. ஆனா ஒரு கையில பாரு ரோலக்ஸ், ஏபி, கட்டக் பிலிப் இப்படிதான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன முள்ளு எதுக்கு பெரிய முள்ளு எதுக்குன்னே அவருக்கு தெரியாது. பிராண்ட் பேருக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு இதுல ஒண்ணுடா. இப்ப யூனிட் கம்மியா வருது, ஆனா இபில கரண்ட் பில்லு அதிகமா காசு கேக்குறாங்க, நேர்ல கட்ட போனா இந்த மாதிரி ஏதாவது சொன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது தப்பா யூனிட் வருது இது பண்றதுன்னு சொன்னா கூட அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு நிறைய இது பண்ணலாம். இவரு யூனிட்டும் போட மாட்டாரு, எதுவும் டீட்டெயில் சொல்ல மாட்டானுங்க. கேட்டா பணம் இவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு அதான் சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இவ்வளவு இது பண்றானுங்க, அதான் இவ்வளவு வருது, யூனிட் அதிகமாகுது. யூனிட் எப்படா தானா அதிகமாகும்? நீ அதெல்லாம் யூசேஜ் பொறுத்துதான்டா. என்னடா எனக்கு புரியலடா. இப்பதான் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லா பக்கமும் வச்சிருக்கானுங்கடா அலெக்ஸ். பழைய மீட்டர்னா கூட சரி கிடையாது. உங்க வீட்டுல எல்லாத்துலயும் என்ன பண்றீங்க,
ஏசி எல்லாம் நிறுத்திட்டு வெளில போய் அந்த மீட்டரை பாருங்க, ஸ்லோவா ஓடும். ஏசி ஆன் ஏசியே பண்ணிட்டு இல்லடா. போய் பாருங்க, நல்லா சர சர சரன்னு ஓடும். அதனாலதான் வருது. அதான் அது வேற. இல்ல ஆனா அவனுக்கு கேக்குறது நியாயம் தான். அதாவது டிஎம்கே காரன் கேக்குறது என்னன்னா, ஏசி ஓடும் போதும் ஃபேன் ஓடுற மாதிரி கரண்ட் பில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது ட்ரம்பால கூட முடியாது. தெரியல, அது ஏதாவது அப்ராட்ல ஏதாவது கண்ட்ரில தெரியல. வேணா அங்க வேணா ஒரு ஹியரிங் தெரியல, அப்படி எங்கன்னா ஃபேன்ல வேணா ஐஸ் கட்டியை கட்டி விட்டு சுத்த விட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. நம்ம மகேந்திரன்ஜி மாதிரி அப்படியும் வராது. அந்த மாஸ்டர் மகேந்திர மாதிரி பண்ணுங்கடா. எங்க வீட்டுல கரண்ட் எடுத்துக்கங்க. அவன்டா டேய் வந்து அவனை போட்டு போடுறான். அவன் பேசுறது எப்படி கொஞ்சம் வந்து over ஆ கரண்ட் எடுக்கிறது எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இல்ல இது என்ன சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆனா, சாரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆனா, இது சின்ன வயசுலதான் அந்த எடுத்துன்னு பிள்ளை போகும்போது என்னமோ நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு, ஆனா நமக்கே கோவம் வர்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு. இல்ல மாமே, இல்ல சப்போர்ட் பண்ணும்போது அடி வாங்கி தர மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அதான் சொல்லுவானே, அது அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த புள்ள அதுலயும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கும் பாரு, சைடுல வாய வச்சுக்கிட்டு தனுஷ். தனுஷ் ரஜினி மாதிரி பண்ணிருந்தாப்புல. தனுஷ் ரஜினி பிரதீப் ரங்கநாதன் வரிசையில் மாஸ்டர் மகேந்திர. இல்ல ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அங்க ஜனநாயகன் 25th டே செலிப்ரேஷன் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க குள்ளன் ஃபேன்ஸ். ஐயா அதை விட்டுருங்க. நான் ஒரு நிமிஷம் ஐயா, 4 நினைக்க ஒரு படம் வருது, நீங்க யாருக்கும் தெரியல. ஒப்பனா சொல்றதுதான் உண்மை. யாருக்குமே தெரியல. அவன் ஆளாளுக்கு ஏதோ கரண்ட் பில்லு பேசிட்டு இருக்கான். நம்ம படம் என்ன படம் வருது? ஒருத்தவன் மட்டும் ரொம்ப எவன்டா அந்த டாபிக் எடுத்து விட்டா? என்ன பேசிட்டு இருக்கோம் முக்கியமா? யாருமே கண்டுக்கல. அதை விட்டு போங்க. அதான் அவனே கண்டுக்காதீங்க. ப்ரோ சதீஷ் ப்ரோ விடுங்க ப்ரோ, நம்ம எதுவா இருந்தாலும் கரையில பேசிக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. ரோட்ல கொண்டு வந்து அடிப்பேன். ஒருத்தன் என்னன்னா கரை எழுக்கிறான், ஒருத்தன் என்னன்னா ஏதோ அந்த படம் பேர் கூட மறந்துட்டு சொல்றானுங்க. அவன் என்ன விஜயனா அவ்வளவு பெரிய ஆளா, அவனுக்குன்னா எதுக்கு 25th டேன்னு கேக்குறான். அதாங்க அவங்களுக்கு முதலமைச்சர் பெரிய ஆள் இல்ல. போயஸ் கார்டுல உட்காந்து ஒருத்தன் பேப்பர் பச்சன் இருப்பான், அவன் தான் பெரிய ஆளு. இல்ல 9 மணிக்கு பர்மிஷன் கேட்டீங்கன்னு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியலையாடா அவங்களுக்கு ஒரு பெரிய இல்ல 9 பர்மிஷன் எல்லாம் போய் எல்லாருக்குமே கேரண்டி ஆகல. எல்லாத்துக்கும் புது படம் ரிலீஸ் எல்லாத்துக்கும் ஒரே வாட்டி அவன் 9 பர்மிஷன் கொடுத்துட்டான். மூவிக்கு வந்தது வாசல்ல நில்லுங்கன்னு சொல்லிடுவான். கூட வேணாம் நீ இல்ல சூர்யா விட்டுரு. இங்க மதுரையில ரெட்ஜில கரெக்டா 6:30 ஓபன் பண்ணாங்க 25th. வித்தின் 2 minutes சோல்ட் அவுட். ஆனா இங்கேயும் இங்க அந்த ஷோ மத்த ஷோங்க சோலையிலாம் ஓபன் பண்ணா இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. அதுலயே தெரிஞ்சிச்சு சும்மாதான் எடுத்துரும் பேசிட்டு போனோம். ஒரு நிமிஷம் இல்ல அடுத்து பேசலாம். டிஎம் இன்னைக்கு டிஎம் இந்த மொள மாதிரி ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், பேசிட்டு அப்புறம் பேசலாம். இதை மட்டும் சொல்லிடுறேன். உலகத்திலே 9 மணி ஷோ வந்து 8th ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி அந்த ஹீரோக்கள் பாத்திருக்கீங்களா? இவனுக்கு பேசுறது எனக்கு உண்மையிலே எனக்கு நான் உண்மையிலே பார்த்தேன்டா, திடீர்னு ஆயிடுச்சுடா பாத்துட்டு. எவனாவது அப்படியே பேசி வச்சு ஸ்கிரீன் 8ல போடுவாருங்களாடா தூக்கி. எல்லாம் அப்படிதான். எல்லாம் ஒரு இதான் கூட்டத்துல கட்டிச்சு ஒத்தா வைக்காத விடு. எல்லாம் மேலகரம் பார்த்தப்போம். என்ன திடீர்னு சூர்யா ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் ஒன்னாயிட்டாங்க. எப்படி நீ போட்டா மியூட் தான் மூதேவி. இல்ல இதுலதான் இப்பதான் சொல்றேன். என்னைக்குமே ஏன் இதுல கரண்ட் பில்ல பத்தி ஏடிஎம்கே காரன் கூட பேசலாம், டிஎம்கே காரன் பேசவே கூடாது. அதான் சொல்றேன். இது வரைக்கும் கரண்டால அழிஞ்சு போன கட்சி வந்துட்டு டிஎம்கே தான். அது ஜெயலலிதா இருக்கும் போதே கலைஞர் இந்த வேலையை பார்த்து விட்டாப்புல. ஸ்டாலின் தான் எல்லாருக்கும் தெரியும். 21ல இருந்து 26 வரைக்கும் எவ்வளவு கரண்ட் கட்டு வேற, கரண்ட் பில் எவ்வளவு வந்தது எல்லாருக்கும் தெரியும்.
சும்மா பேசக்கூடாது. இந்த டைம் வருது அந்த டைம் வருது. நான் ஹையஸ்ட் வந்து எடுத்து சின்ன பாருங்க வயசுல எவனாவது வாழ்க்கையில எவ்வளவு நான் சின்ன வயசுல எங்க அம்மா வீட்டு இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு 4 வாட்டி கரண்ட் கட் பண்ணுவோம்டா டைமிங்கோட. மார்னிங் 8 to 9, ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் 4 வாட்டி கட் பண்ணுவோம். 1 hour 2 hour. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 hours ஆச்சு கரண்ட் கட் பண்ணுவோம். அந்த நிலைமையில போயிட்டு கேவலமா. என்னைக்குமே ஒரு வியூ தான் பீப்புள் வியூ. இது ஒரு நிமிஷம், இது எப்படின்னா சட்ட ஒழுங்கு டிஎம்கே ஆட்சியில தான் கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஏடிஎம்கே விட, அதாவது ஜெயலலிதா பீரியட் விட. ஆனா இதை விட இதே மாதிரிதான் வந்துட்டு கரண்ட் கட்டுனா அது என்னைக்குமே எடப்பாடி பீரியட் கூட சொல்ல மாட்டாங்க, ஸ்டாலின் கலைஞர் பீரியட் தான். அது இன்னைக்குமே அழியாது. சின்ன வயசுல எல்லாம் கரெக்டா வந்து எனக்கு வந்து 3:45 ஸ்கூல் முடியும்டா. கரெக்டா 4 மணிக்கு வந்து பவர் ரேஞ்சர்ஸ் ஃபயர் போஸ்ட் போடுவானுங்க ஜெட்டிக்ஸ்ல. பார்க்கலாம் ஆசையா வருவேன். கரெக்டா 4 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆயிருப்பேன் எங்க வீட்டுக்கு வரும்போது. என்னடா நடக்குதுங்க 5 மணிக்கு ஆனா இதுல கவுன்சிலர் எலெக்ஷன் வரட்டும், அதான் இன்னும் அடிமட்ட லெவல்லயும் வந்துட்டு அதை மாத்தணும். அதுதான் இன்னும். ஆனா எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு எலெக்ஷன், எந்த எலெக்ஷன் வச்சாலும் அது விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்களுக்கு தெரியும் அதை மாத்ததான் வந்துட்டு அதான் கூட்டமா போய் காசு கொடுத்து ஆளுங்களை வச்சு கத்தினுங்கிறானுங்க, இது பண்றானுங்க எல்லா இடத்துலயும். என்ன கேட்டா இதுல அந்த அபிஷியல் பேஜ் நிறைய செருப்பால் அடிக்குது. சத்தியமா அதெல்லாம் ரீட்வீட் பண்ணுங்க. அந்த டான்ஜின் இந்த வெப்சைட், அது கரண்ட் பில் வெப்சைட், அது நிறைய அபிஷியல் இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணி எல்லாம் இது போடுறாங்க. நோ அதே அண்ணா தம்பி நானே அது சரியான வீடியோ. ஹலோ கைஸ். ஆனா மைக் செட் அவன் வந்தானாடா, உதயநாத் தம்பி வந்தானா இல்லையாடாங்க? அவன் வரல. அவன் பேர் எடுத்தாலே சொல்லுங்க. நோ உதயநாத் தம்பினா நானு. அப்படியா? போய் கஷ்ட சொல்லுங்க. ஒரு மேனரிசம் பண்ணிருப்பான்டா அவன். அவனை பிடிச்சி என்னைக்குமே அமைதியா இருந்து அண்ணா ஆட்சியை பிடிச்சாருன்னா அது மட்டும் இல்ல. இப்ப டிஎம்கே அமைதியா இருந்தா டிவிக்கு நெகட்டிவ் வரும். ஓப்பனா நான் சொல்றேன், இப்ப நம்ம தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். நம்ம பண்ற தப்ப நம்ம மக்கள் வந்துட்டு இவன் தப்பு பண்ணானா டவுட் படுறத விட டவுட் போடும்போது டிஎம்கே உள்ள போந்துட்டான். நிஷா சொல்லுங்க. அலெக்ஸ் வீட்டுக்கு போயாச்சா? அவன் போயிட்டான் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இப்பதான் போட்டிருக்கேன். அலெக்ஸ் ப்ரோ கீழ ஸ்பீக்கர் கேட்றாங்க, பேசிட்டு இருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹலோ கைஸ். சொல்லுங்க. ரொம்ப நாளா லிசனர்ல இருந்திருக்கேன். இன்னைக்குதான் ஓகே நீங்க இந்த டாபிக் பேசுறதுனால நான் மேல வந்தேன். இப்பதான் பாருங்க, அந்த டான்ஜியோல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. காலையில அந்த பொண்ணு பேசிச்சு இல்லையா, அதை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட கன்சியூமர் நம்பர் கேட்கவும் இருங்க தரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுச்சான். அபிஷியல் பேஜ்லயே வந்திருக்கு பாருங்க. அதனால நீங்க இந்த மாதிரி வதந்தி எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு டான்ஜியோட அபிஷியல் பேஜ்லயே போட்டிருக்காங்க. அத டேக் பண்ணி போட்டுருக்காங்க. உண்மையிலே இப்ப என்ன பண்ணனா எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு எங்க மேல இது பண்றாங்க. இல்ல எனக்கு கம்மியா தாங்க வந்திருக்கு. எங்க ஏரியால நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். எல்லாருக்குமே அந்த 200 யூனிட்ஸ் கம்மி பண்ணி தான் பில்லு வந்திருக்கு. எங்களுக்கே கம்மியா தான் வந்திருக்கு. என்னைக்குமே இப்போ ஒண்ணு சொல்றேன் இல்ல, ஒரு ஆவரேஜ் ஒரு ரேஷியோ தான் பாப்பாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப எனக்கே வந்துட்டு கரண்ட் பில் அதிகமா வருதுன்னா தமிழ்நாடு முழுக்க அதிகமா வருதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஓவரால் ரேஷியோ என்னன்னு பார்த்துதான் சொல்ல முடியும். இன்னொன்னு நான் தெரியாம கேக்குறேன், அவங்க ஆக்ட்ரஸுங்க அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டலாம் வசதி இல்லையா? நான் தெரியாம கேக்குறேன். ஆமா, இதுல இவங்க தெளிவா போட்டிருக்காங்க. புகாரின் உண்மைத்தன்மையை நேரில் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக மின்வாரிய குழுவினர் வந்து நேரில் சென்று ஆய்வு செய்ய தயாராக உள்ளனர். சம்பந்தப்பட்ட நுகர்வோர்கிட்ட இணைப்பு கேட்கவும் அவங்க உடனே துண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்ல இது எப்படின்னா வந்து இப்ப இதே வந்து நம்ம எடப்ஸ் இருக்கிறப்ப பண்ணிருந்தானா வந்து இது ஒர்க் ஆயிருக்கும். ஏன்னா எடப்ஸுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அது ஜட்ஜி மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாப்புல. ஆனா இங்க இருக்கிற பசங்களே கண்டுபிடிப்பாங்க. இந்த பொண்ணோட இது நான் நிறைய பாத்திருக்கேன். நம்ம அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சு, ஓட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியா ஜெயிச்சதும் ஒரு பயங்கர கொண்டாட்டமா இருந்தது. இந்த பொண்ணு பயங்கர ஷாக்கிங். பாருங்களேன், காசு கொடுத்தா எப்படி வேணா பண்றாங்க. வெரி சேட்.
இல்லங்க நம்ம இது பக்கம் எனக்கு வைஷ்ணவி நான் ஒண்ணு ஒரு அமௌண்ட் பாத்துருந்தோமா? ஹெவியா போயிருக்கும். இல்ல இல்ல இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் அந்த இதுவும் சொல்றேன். இப்ப அப்ப வந்து அவங்க போட்டது என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங். அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க போடலன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த வியூஸ் வந்து எவ்வளவு போச்சு? அது போச்சு அட்லீஸ்ட் ஒரு போச்சு 500 1 மில்லியன் கண்டிப்பா போயிருக்குமா? போயிருக்குச்சு அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக யூஸ் ஆனா பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆனா இல்லைங்க, இது அட்வைஸ் கிடையாது. ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க அவர் ரொம்ப ரசிக்கிறாங்க. இதை வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு ஏன் அவர் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க காசுக்காகவோ இல்ல வேற ஏதோ டிஎம்கே மேல விசுவாசம்னே எடுத்துக்கோம், காசுன்னு சொல்ல வேணாம், டிஎம்கே மேல விசுவாசத்துல இதை பண்ணி விட்டாலும், இன்னொன்னு இவங்க ஆக்ட்ரஸ், நாளை பெண்ண இவங்க கெரியர் பாதிக்கும், ஃபியூச்சர் பாதிக்கும், எவனும் லைக் பண்ண மாட்டான். இதெல்லாம் ஒரு 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 பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம ஏன்டா அவங்க சன் டிவில தானே சீரியல் நடிக்கிறாங்க. அந்த சீரியல்ல வேணா வில்லி ரோலுக்கு போட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்ல வில்லி தான், இந்த பொண்ணு வில்லியா தான் நடிக்கும். இந்த பொண்ணு வில்லியா தான் நடிக்கும். அதுவுமா சும்மா இல்ல சீமராஜால சைடு ரோல் பார்த்தேன். இது எனக்கு சீரியல்லாம் பார்த்து கிடையாது. சீரியல் இருக்கு 2-3 சீரியல் இருக்கு. ஆனா வில்லியா தான் நடிக்கும். அதான் இல்ல சன் நெட்வொர்க்ல இல்லமாமே, சன் நெட்வொர்க்ல இருந்து சம்பளம் வருது, அதிகமா தான் வருது. கரண்ட் பில்லு கட்ட கூட முடியல. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாரு. அது கரெக்ட். இப்போ பேசாம அதை விட்டுட்டா அது பாட்டுக்கு விட்டுரும். இவங்க தேவையில்லாம கிரியேட் பண்ணி ஹைப் தான் கிரியேட் பண்றாங்க நமக்கு. இல்லங்க, இப்போ ஒரு தப்பு டிவி கேட்பதுன்னா மக்களே அதை கண்டுபிடிச்சு அதாவது காமன் பீப்புள் கேட்க ஆரம்பிச்சா அது வெளியே போகும். நான் ஓப்பனா சொன்னேன், இப்ப இது டிஎம்கே காரங்கிட்டே சொல்றேன், நீ இவன் மூடிக்கிட்டு இருந்தா கூட நாங்க எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பு பண்ணல. யாரும் தப்பு பண்ணா எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க. ஆனா இல்லடா, இவனுங்க எவ்வளவு ஜட்ஜினா அந்த இல்லடா எவ்வளவு ஜட்ஜினா அந்த பொம்பளை அந்த வீடியோ போட்டிருக்குது, கீழே டிஎம்கே ஐடிவிக்கு ஐடி எடுத்துன்னு போய் செக் டிஎம் நடப்புறானுங்க. எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பானுங்க. ஃபார்வர்ட் இதுல அந்த பிரியா மேயர் பிரியாவோட அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த ஃபார்வர்ட் இதுல. மேயர் பிரியா ரொம்ப இவங்க நாளைக்கு அவங்களும் வருவாங்க. மேயர் பிரியா வந்து சொல்லுவாங்க, எனது வீட்டில் நான் கரண்ட் பில்லு கட்ட முடியவில்லை. எல்லாம் மக்கள் நம்புவானா? ஆனா பவுடர் லிப்ஸ்டிக் வாங்க காசு இருக்கு, கரண்ட் பில்லு கிட்ட காசு இல்ல. இல்லாதான் இப்போ ஒரு காமனான பீப்புள், ஏன் இப்போ ஓப்பனா சொல்றேன், இதே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ல யாரோ ஒருத்தவங்க இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தா அது கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிருக்கும். கூட அது எல்லாருமே நம்ம சைட்லயே கரெக்ட்டுங்க. அதுக்கு மிடில் கிளாஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லீங்களே. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் பாருங்க எல்லாம் பணக்காரங்க தான். எல்லாம் சும்மா தேவையில்லாம ஒரு ட்வீட்ல ஒண்ணு பார்த்தேன், 16,000 பில்லு கட்டினேன் ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனா அதுல இது பாருங்க, பில்லோட இது வந்து மந்த்லி, நமக்கு வந்து பை மந்த்லி, அவரு மந்த்லி. அப்ப மந்த்லி கட்டுறாருன்னா இட்ஸ் கமர்ஷியல் தானே, கமர்ஷியலுக்கு வர்றது சகஜம் தானே. அது எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. அதுக்கு நம்ம பசங்க போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க, மாசம் மாசம் பில்லு கட்டுற உனக்கு எப்படி அந்த இது கிடைக்கும் அப்படின்னு. இல்ல எப்படிதான் கரண்ட் பில் ரொம்ப அதிகமா இருக்குது, அதனால இங்க வந்து கரண்ட் பில்ல தவிர்க்கிறதுக்கு துபாய் டூர் போறோம்னு கிளம்பி போவாங்க. இல்லங்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா 10,000 ரூபாய் இருக்கு அவங்க கிட்ட, 10,000 ரூபாய் இருக்கு, போலாம். இவனுங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது பாயிண்ட் வேணும். பாயிண்ட் இல்லைன்னா அதான் விஜய் எதுக்கு இந்த சட்டை போட்டாரு, விஜய் எதுக்கு இந்த பேண்ட் போட்டாரு, அவர் எதுக்கு இந்த கார்ல போறாரு, இவன் டிஃபன் கட்டின்னு எதுக்கு போறாருன்னு கேட்ட ஒரே ஆள் இவன் தான். ஒரு சிஎம் எதுக்கு டிஃபன் தான் சார் லஞ்ச் கட்டின்னு போறாங்கன்னு எல்லாத்துலயும் காண்டில் இருக்கிறானுங்க. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அர்ச்சனா கல்பாட்டி கேட்டாங்க தெரியுமா, ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்க எப்படி தான் ஒரு கவர்மெண்ட் குரூப்ல இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு சேர்க்கலான்னு. போன ஆட்கள் துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டா மூடிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் ப்ரொடியூசரா மட்டும் பார்க்காம இருந்தா ஓகே, அவங்க செம்ம டேலண்ட். ரஜினி படத்தையே அவங்க டேபிள் லாஸ் வருதுன்னு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு டேலண்ட். இல்ல குருவி பட குருவி பட ப்ரொடியூசருக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா ஒரு அந்தஸ்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிடிச்சா என்னடா வந்து கவர்மெண்ட் இல்லடா, இந்த மாதிரி டேலண்ட் பீப்புள்லாம் வரணும் கண்டிப்பா. மாமே இல்லடா நீ அவங்க வயசா அவங்களாவது பரவாயில்ல. இன்ப நிதி என்னது
தெரியாத இப்ப ரெசிடென்ட் ஓனர் வின் பண்ணிதுதான் ஆல்ரெடி பெருத்த படம் நம்ம கிளியர்ல ஏய், எல்லா இன்னைக்கு இடத்துலயும் பார்த்தோம்ல எனக்கு இன்பா வந்து கட்டு மரத்துல சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாப்புல. அது ஓகே மாமே. இப்போ இந்த ரெண்டு கிழத்த கட்டிங்களும் வந்து இன்பா கையில தானே சால்ரி வாங்குவானுங்க. ஆமா அறிவிப்பா இருக்கா இதுதான் இந்த பொழப்பு. அதனாலதான் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல கூவிக்கிட்டு கலரு இருந்தாரு. நாளைக்கு உன்ட்டு ஒரு 500 கூட இருக்குன்னா சொல்லு, ரஜினி அனுப்பிச்சு விடுறோம் படம் பண்ணி. நான் என்ன இருக்கு, நான் வேற யாருன்னா வச்சு பண்ணிட்டேன். தெலுங்கு ரசி அவனை வச்சு பண்ணி டேபிள் லாஸ் வாங்கிட்ட வந்து யோகி மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. விஏஎஸ் புக்கிங் ரொம்ப கம்மியாட்டு இருக்கு. கேரளால தான் அதிகம் இதுன்னு பார்த்தா கேரளால சுத்தமா ஒண்ணுமே ஆகல, புக்கிங்கே ஆகல. அது தெலுங்கு படம், புக்கிங் ஆனாலும் அது மமிதா பேர்ல தான் எழுதும். என்ன நீங்க புக்கிங் ஆகுதுன்னு சொல்றீங்க? The One-க்கு வந்து என்ன மாசம் 25 lakhs வந்து புக்கிங் ஆயிருக்கு கேரளால. இருக்கலாங்க. நான் பார்த்தது ஒருவேளை இந்தியால இருக்கும், அவரு வேற யூனிவர்ஸ்ல இருக்கலாம். மேபி நான் மிஸ்டேக்கா கூட பார்த்திருக்கலாம். இல்ல நான் என்ன 25 கோடியா சொன்னேன்? 25 லட்சம் தானே சொன்னேன். அதை கூட ஒத்துக்க மாட்டீங்க. தெலுங்கு டைரக்டர் படம் பண்ணா ஓடவே ஓட மாட்டேன்றீங்க. அந்த படம் தெலுங்குல தான் ஓடுது, தமிழ்ல ஓடவே மாட்டேங்குது. தனுஷ், சூர்யா, நாங்க வாரிசு எல்லாம் இங்க நல்லா உள்ள கலரு யாச்சும் பேசணும் பேசாத. அது ஒண்ணும் கிடையாது. வாரிசுல இருந்து விஜய் இல்ல வாரிசுல இருந்து விஜய் எடுத்து ஒண்ணு போட்டு சூப்பரா வாரிசுலாம் அருமையான படம். நான்லாம் 10-20 வாட்டி பாத்திருக்கேன். ஒரு நிமிஷம். வாரிசு படத்துல தளபதி விஜய்னு பதிலா தவன் சூர்யான்னு போட்டு நீங்க எல்லா சீனையும் இமேஜின் பண்ணலாம். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து அந்த டைட்டில் கார்டை மாத்திட்டு மூஞ்சில வந்து அண்ணா மூஞ்சிக்கு பதிலா வந்து அங்க ஒன் மூஞ்சி அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா தமிழ்நாடு விட்டு ஓடிடுறேன். ஒரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு, அது என்ன தெரியுமா? அது வருமே, எங்க அண்ணனுக்கு ஒன்னா எல்லாமே பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஒண்ணுமே முடியாதுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, நீங்க பேசுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட் கைஸ், பை. ஆனா அலெக்ஸ் அவனெல்லாம் கொடுத்து வச்சோட புக் மைஷோட ஜாலியா கால் மேல கால் போட்டு புக் பண்றானுங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷரே இல்ல, அவங்களுக்கெல்லாம் ஜாலியா எப்போ ஓபன் பண்ணா எந்த தியேட்டர்லனாலும் டிக்கெட் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில நான் ஒரு வாட்டியாவது அது மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும்னு ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் நடக்காமலே போச்சுடா. அப்படி கனவாவே போயிடுச்சு. இருக்குது 190 ரூபாய்க்கு அவனால FDFS பார்க்க முடியுமாடா? ஆந்திரால கூட ஆந்திரா வந்து போயிடுறானுங்க, என்னமோ சொல்றானுங்க. எனக்கு அதான் புரியல. ஆனா ஜோடி செஞ்சானுங்க கரா கேங்கும் விஎஸ் கேங்கும், அது நல்லா இருந்துச்சு. ஆமா, இப்ப வந்து இல்ல 2 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்ப 31ல யாரு சிஎம்? அது அப்புறமா பேசிக்கலாம்னு இருக்கானுங்க. அனுஷ் ஒரு 350 கோடி கொடுத்துட்டான்னு ஏன் தெரிஞ்சோ தெரியாமல ஓம்ல லாட்டரிடான்ட்டு வந்துருவானுங்க. அண்ணா இருக்கும், நீதான் லாட்டரி. எனக்கு உண்மையிலே சிரிப்பா இருக்குதுடா எனக்கு. அப்ப அதுக்கு அவர் சாமி படத்துல அடிக்கணும். வந்த சாமி படம் தமிழ் முருகன். ஓமா அண்ணாமலையா இருக்கு என்ன? இதுதானே சாமி படம்? தமிழ் முருகன் வந்து அது வராதுடா. அது சும்மா அது வந்து ஒண்ணுன்றதுக்காக விட்டுருக்காங்க. அதெல்லாம் வராது. குமரன் என்ன இல்ல சீடன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? சீடன் படம் அப்படி ஒரு படம் இருக்குதா?
உண்மையிலே எனக்கு தெரியலடா, கூகுள் பண்ணிட்டு வரேன். தெரியாதா டே இருக்கு கேமியோ பண்ணா கேமியோ ஆமா, அவர் பெரிய பண்ணி இல்ல, அவரு யாருடா அவன் நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். சத்தியமணி நடந்துச்சு. குரு எங்கதான் ஆபீஸ் குமார் இவன் கலர் குமார் எல்லாம் தெரியும். ஒருத்தர் தான் கொஞ்சம், ஆனா அவரு கொஞ்சம் சீனியர். இது வந்துட்டு ஒருத்தர் கூட வேலை பார்த்தாங்கிறது தான். அவர் வந்துட்டு ரொம்ப இந்த ஆன்லைன்லாம் நோண்ட மாட்டாரு. சத்தியமா இவனுங்க நாங்க சிஸ்டம்ல நோண்டிட்டு இருப்போம். அந்த இதுல வந்துட்டு பார்த்துட்டு குமார் சத்தியமா கேட்டார்றா, ப்ரோ கரை வந்துட்டு சூர்யா படத்தோட கிளாஷ் ஆகுதா, காகசி போட்டின்னு வருதான்னு கேக்குறான். விளையாட்டுக்கு பண்ணலையே, ஏன் அப்படி பண்ண? அவ்வளவு ட்ரெண்டா இருக்குடா படம் அது. டேய் நல்ல வேலைடா டேய். வெள்ளிக்கிழமை வருது, தியேட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்க வேண்டியதானே அலெக்ஸ். ஃபன்னா ஏதாச்சும் இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன்.